Hello everyone, welcome to Digital Marketing Tutorials. இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா இமெயில் மார்க்கெட்டிங் எக்ஸ்பர்ட் பொசிஷனுக்கு தேவையான ரிக்வயர்ட் ஸ்கில்ஸ் பத்தி பார்க்க போறோம். அப்புறம் இமெயில் மார்க்கெட்டரோட ரெஸ்பான்சிபிலிட்டிஸ் என்ன, அப்புறம் இமெயில் மார்க்கெட்டரோட ஜாப் ஹையரார்கிஸ் பத்தி பார்க்க போறோம். அப்புறம் எந்தெந்த எம்என்சி கம்பெனிஸ்ல இந்த இமெயில் மார்க்கெட்டர்ஸ் ஹையர் பண்றாங்க அப்படின்ற ஒரு லிஸ்ட்டை பார்க்க போறோம். அப்புறம் இமெயில் மார்க்கெட்டரோட சேலரி ஸ்ட்ரக்சரை வந்து பார்க்க போறோம். ஸோ இப்போ நான் சொல்ற எல்லா விஷயமே ஒரு மிட் லெவல் கம்பெனிக்கும் எம்என்சி கம்பெனிக்கும் சூட்டபிளா இருக்கும். பேசிக்காக அந்த இமெயில் மார்க்கெட்டிங் பார்த்தீங்க அப்படின்னா ஹை டிமாண்டட் ஜாப் பொசிஷன். ஸோ பேசிக்காக நீங்கள் ஒரு இமெயில் ஓப்பன் பண்ணாவே ப்ரொமோஷனில் மினிமம் ஒரு 5 இமெயில் ஆச்சு நீங்கள் டெய்லி பார்ப்பீங்க. அது எல்லாமே இந்த இமெயில் மார்க்கெட்டர்ஸ் உங்களுக்கு சென்ட் பண்ணுற இமெயில்ஸ் தான். அதே மாதிரி பிபிசியில் நம்ம எப்படி லீட் ஜென்ரேஷன் பண்ணுறோமோ அதே மாதிரி இமெயில் மார்க்கெட்டிங்லும் நம்ம லீட் ஜென்ரேஷன் பண்ண முடியும். அதே மாதிரி கஸ்டமரோட இன்ட்ராக்ஷன், பிராண்ட் அவேர்னஸ், இது எல்லாமே இந்த இமெயில் மார்க்கெட்டிங் மூலியமா நம்ம பண்ண முடியும். ஸோ மோஸ்ட் ஆஃப் த எம்என்சி கம்பெனிஸ்ல வந்து இந்த இமெயில் மார்க்கெட்டுக்கு வந்து ரொம்ப டிமாண்ட் இருக்கு. அவங்க பிபிசி எக்ஸ்பர்ட் வச்சிருக்காங்களோ இல்லையோ கண்டிப்பா அவங்க இமெயில் மார்க்கெட்டிங் எக்ஸ்பர்ட்டை வந்து வச்சிருப்பாங்க. பேசிக்கா நீங்க எல்லா எம்என்சி கம்பெனிஸ்ல போய் பாத்தீங்கன்னாவே தெரியும், ஒரு நியூஸ் லெட்டருக்கான சப்ஸ்கிரிப்ஷன் பட்டன் வந்து கண்டிப்பா வச்சிருப்பாங்க. அவங்களுடைய டெய்லி அப்டேட்ஸ் வந்து கொடுத்துட்டே இருப்பாங்க யூசர்ஸ்க்கு. ஸோ அந்த அப்டேட்ஸை வந்து யார் சென்ட் பண்றாங்க அப்படின்னா இந்த இமெயில் மார்க்கெட்டர்ஸ் தான் சென்ட் பண்றாங்க. ஸோ மெயினாக எல்லா எம்என்சி கம்பெனிஸ்ல அப்புறம் ஆன்லைன் ஷாப்பிங் வெப்சைட்ஸ், ஸோ இந்த மாதிரியான பிளாட்ஃபார்ம்ஸ்ல எல்லாமே கண்டிப்பா இமெயில் மார்க்கெட்டர் வந்து தேவைப்படுவாங்க. இப்போ இமெயில் மார்க்கெட்டிங்கோட டைப்ஸை பத்தி பார்ப்போம். ஸோ இந்த இமெயில் மார்க்கெட்டிங்ல நம்மளுக்கு 2 டைப் இருக்கு. ஒன்று பார்த்தீங்க அப்படின்னா என்கேஜ்மெண்ட் இமெயில்ஸ், இன்னொன்று பார்த்தீங்க அப்படின்னா சேல்ஸ் இமெயில்ஸ். ஸோ மோஸ்ட்டாக நீங்கள் ஒரு இமெயில் மார்க்கெட்டர் ஹையர் ஆகிறீங்க அப்படின்னா இந்த 2 கேட்டகரியில் தான் நீங்கள் ஒர்க் பண்ணுவீங்க. ஃபர்ஸ்ட் ஒன் பார்த்தீங்க அப்படின்னா என்கேஜ்மெண்ட் இமெயில்ஸ். இதில் நீங்கள் வெல்கம் இமெயில் சென்ட் பண்ணுறது, நியூஸ் லெட்டர் சென்ட் பண்ணுறது, டிப்ஸ் சென்ட் பண்ணுறது, பிராண்ட் ஸ்டோரிஸை பற்றி சென்ட் பண்ணுறது, அப்புறம் ரீஎங்கேஜ்மெண்ட் இமெயில்ஸை வந்து சென்ட் பண்ணுறது, இது எல்லாமே நீங்கள் இந்த என்கேஜ்மெண்ட் இமெயில்ஸில் நீங்கள் பண்ணுவீங்க. அதே மாதிரி சேல்ஸ் இமெயில்ஸில் நீங்கள் என்ன பண்ணுவீங்க அப்படின்னா ஆர்டர் கன்ஃபர்மேஷன் இமெயில்ஸ் வந்து சென்ட் பண்ணுறது, அப்புறம் ரெசிப்ட் இமெயில் சென்ட் பண்ணுறது, ஆர்டர் ஸ்டேட்டஸ் இமெயில் சென்ட் பண்ணுறது, ப்ரொமோஷனல் இமெயில் சென்ட் பண்ணுறது. ஸோ இதெல்லாமே பார்த்தீங்க அப்படின்னா இ-காமர்ஸ் வெப்சைட்ஸ், அப்புறம் பெரிய பெரிய பிஸ்னஸில் ஏதாச்சும் ஒரு ப்ராடக்ட்டை சேல் பண்ணுறாங்க அப்படின்னும் போது இந்த பர்டிகுலர் டைப் ஆஃப் இமெயில் மார்க்கெட்டிங்ஸை வந்து அந்த கம்பெனிஸ் வந்து பண்ணுவாங்க. அப்புறம் இமெயில் மார்க்கெட்டரோட ரெஸ்பான்சிபிலிட்டிஸை பற்றி பார்ப்போம். நான் இங்கே கொடுத்துருக்கிற எல்லா பாயிண்ட்ஸுமே ரொம்ப இம்பார்ட்டண்டான பாயிண்ட்ஸ். இதை பேஸ் பண்ணி தான் உங்களுடைய ஜாபே இருக்க போகுது. ஸோ அதனால் இதில் இருக்கிற பாயிண்ட்ஸ் எல்லாமே நீங்கள் நிறைய எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணி பாருங்கள். ஸோ ஃபர்ஸ்ட் ஒன் பார்த்தீங்க அப்படின்னா கிரியேட் அண்ட் மானிட்டரிங் இமெயில் மார்க்கெட்டிங் கேம்பெயின்ஸ் பர்ஃபார்மன்ஸ். ஸோ நீங்கள் ஒரு இமெயில் மார்க்கெட்டிங் கேம்பெயின்ஸை கிரியேட் பண்ணுறீங்க அப்படின்னா அதை நீங்கள் கண்டினியூஸாக மானிட்டர் பண்ணிகிட்டே இருக்கணும். ஸோ நீங்கள் சென்ட் பண்ண இமெயில்ஸ்க்கு ஏதாச்சும் ஒரு ரெஸ்பான்ஸ் வந்துச்சு அப்படின்னா அதுக்கு நீங்கள் இமீடியட்டாக ரெஸ்பான்ஸ் பண்ணணும். அப்புறம் நீங்கள் சென்ட் பண்ண இமெயில்ஸ்க்கான பர்ஃபார்மன்ஸ் எந்த மாதிரி இருக்குது இது எல்லாமே நீங்கள் மானிட்டர் பண்ணணும். அடுத்து அட்டென்ஷன் கிராபிங் சப்ஜெக்ட் லைனை வந்து நீங்கள் கொடுக்கணும். ஸோ நீங்கள் அனுப்புகிற இமெயில்ஸில் நல்ல அட்ராக்டிவான சப்ஜெக்ட் லைனை வந்து கொடுத்துருக்கணும். அதை பார்த்த உடனே நீங்கள் யூஸ் பண்ண டெம்ப்ளேட்டில் இருக்கிற கால் டு ஆக்ஷன் பட்டனை கிளிக் பண்ணி உங்களோட வெப்சைட்டுக்கு வர்ற மாதிரியான ஒரு அட்ராக்டிவான சப்ஜெக்ட் லைனை வந்து நீங்கள் கொடுத்துருக்கணும். அப்புறம் மெயின்டைன் க்ளீன் இமெயில் லிஸ்ட். ஸோ உங்ககிட்ட ஒரு இமெயில் லிஸ்ட் கொடுக்குறாங்க அப்படின்னா அதை க்ளீனாக மெயின்டைன் பண்ணணும். அதில் எந்த ஒரு மிஸ்டேக்கும் நீங்கள் பண்ணக்கூடாது. இதில் ஏதாச்சும் மிஸ்டேக் பண்ணீங்க அப்படின்னா ஃபியூச்சர் கேம்பெயின்ஸ்க்கு நீங்கள் இந்த இமெயில்ஸை யூஸ் பண்ணும்போது எந்த ஒரு இஷ்யூவும் உங்களுக்கு வராது. மோஸ்ட் ஆஃப் த கம்பெனிஸில் வந்து டெம்ப்ளேட்ஸ் தான் யூஸ் பண்ணுறோம். அந்த டெம்ப்ளேட்ஸில் நம்ம இமெயில்ஸை வந்து லோட் பண்ணி வைப்போம். அது எல்லாமே ஆட்டோமேட்டட் தான். இதுக்குன்னு நிறைய சாஃப்ட்வேர்ஸும் இருக்குது. அப்புறம் உங்களுடைய டார்கெட் ஆடியன்ஸை நீங்கள் ஐடென்டிஃபை பண்ணணும். ஒன்ஸ் நீங்கள் ஐடென்டிஃபை பண்ணிட்டீங்க அப்படின்னா அதில் நீங்கள் ஏபி ஸ்பிளிட் டெஸ்ட்டை வந்து நீங்கள் அந்த செட்டப் ஆடியன்ஸ் கூட நீங்கள் டெஸ்ட் பண்ணணும். ஸோ எந்த இமெயில் மார்க்கெட்டிங் கேம்பெயின் நல்லா பர்ஃபார்ம் ஆகுது அப்படின்றத நீங்கள் மெஷர் பண்ண வேண்டியிருக்கும். 5வது பார்த்தீங்க அப்படின்னா உங்களுடைய இமெயில் மார்க்கெட்டிங் டெம்ப்ளேட்டை நீங்கள் ஆப்டிமைஸ் பண்ணியிருக்கணும். லைக் அது யூசர் ஃப்ரெண்ட்லியாகவும் இருக்கணும், அதே மாதிரி மொபைல் ஃப்ரெண்ட்லியாகவும் இருக்கணும். ஸோ அதை நீங்கள் யூசருக்கு சென்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி நீங்கள் டெஸ்ட் பண்ணி பார்க்கணும். அடுத்து கிரியேட் ஃபாலோ அப் இமெயில்ஸ் பேஸ்ட் ஆன் கேம்பெயின் பர்ஃபார்மன்ஸ். நீங்கள் ஒரு பர்டிகுலர் கேம்பெயினில் ஒரு 10,000 இமெயில் அனுப்பிச்சிருப்பீங்க. அதில் எத்தனை இமெயில்ஸ் வந்து உங்களுக்கு ரிப்ளை பண்ணியிருக்காங்க அப்படின்றது எல்லாமே நீங்கள் ஃபாலோ அப் இமெயில்ஸில் நீங்கள் மெயின்டைன் பண்ண வேண்டியிருக்கும். அப்புறம் ட்ராக் அண்ட் அனலைஸ் கேம்பெயின் ரிசல்ட்ஸ். ஸோ ஒவ்வொரு கேம்பெயினுக்கான ரிசல்ட்ஸை வந்து நீங்கள் ட்ராக் பண்ணணும். எத்தனை பேர் உங்களுடைய கேம்பெயினோட எங்கேஜ் பண்ணியிருக்காங்க அது எல்லாமே நீங்கள் அனலைஸ் பண்ணணும். அப்புறம் செக்யூரிங் இமெயில் டேட்டாபேஸ் ஃபார் ஃபியூச்சர் லீட் ஜென்ரேஷன் கேம்பெயின்ஸ். ஸோ உங்ககிட்ட கொடுக்குற இமெயில் டேட்டாபேஸை வந்து நீங்கள் செக்யூராக மெயின்டைன் பண்ணணும். அதே மாதிரி தினமுமே உங்ககிட்ட இமெயில் ஐடிஸை வந்து கொடுத்துட்டே இருப்பாங்க. அதை நீங்கள் உங்களுடைய டேட்டாபேஸில் அப்டேட் பண்ணிகிட்டே இருக்கணும். அதே மாதிரி அடுத்து ஃபாலோயிங் அப் ஆன் இமெயில்ஸ். ஸோ ஒன்ஸ் நீங்கள் சக்ஸஸ்ஃபுல்லாக உங்களோட இமெயில் மார்க்கெட்டிங் கேம்பெயினை ரன் பண்ணீங்க அப்படின்னா லைக் ஒரு 10,000 பேருக்கு அனுப்பிச்சிருக்கீங்க, அதில் ஒரு 1000 பேர் உங்களுடைய கேம்பெயினுக்கு எங்கேஜ் பண்ணியிருக்காங்க அப்படின்னா அவங்கள நீங்கள் செக்ரிகேட் பண்ணி வச்சுக்கணும். செக்ரிகேட் பண்ணதுக்கு அப்புறம் எங்கேஜ்ட் ஆடியன்ஸ் கூட மொத்தம் நீங்கள் ஒரு புது லீட் ஜென்ரேஷன் கேம்பெயின்ஸ் வந்து நீங்கள் கிரியேட் பண்ணணும். ஸோ அதில் எத்தனை பேர் திரும்பவும் ரீஎங்கேஜ் பண்ணியிருக்காங்க அப்படின்றத பார்க்கணும், திரும்பவும் ஃபாலோ அப் பண்ணணும். ஸோ இது வந்து அப்படியே போயிட்டே இருக்கும் ஒன்ஸ் கன்வர்ஷன் ஆக வரைக்கும். அப்புறம் ரிப்போர்ட் ஆன் சேல்ஸ் ரெவன்யூ ஜெனரேட்டட் ஃப்ரம் இமெயில் மார்க்கெட்டிங் எஃபோர்ட்ஸ். ஸோ நீங்கள் என்டையர் கேம்பெயின்ஸில் எவ்வளோ ரெவன்யூ ஜென்ரேட் பண்ணியிருக்கீங்க அப்படின்றத நீங்கள் ரிப்போர்ட்டை கொடுக்க வேண்டியிருக்கும். ஸோ இந்த ரிப்போர்ட் பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் டெய்லி பேசிஸில் அனுப்ப வேண்டியிருக்கும். அதே மாதிரி இந்த இமெயில் மார்க்கெட்டரோட ரெஸ்பான்சிபிலிட்டிஸில் டார்கெட்டும் இருக்குது. ஸோ ஒரு பர்டிகுலர் டேக்கு நீங்கள்
இத்தனை இமெயில் சென்ட் பண்ணணும் அப்படின்ற ஒரு டார்கெட் கண்டிப்பாக உங்களுக்கு இருக்கும். அடுத்து இமெயில் மார்க்கெட்டர் ஆகிறதுக்கான டெக்னிக்கல் ஸ்கில்ஸ் என்னென்ன இருக்கணும் அப்படின்றத பற்றி பார்ப்போம். ஸோ ஃபர்ஸ்ட் ஒன் பார்த்தீங்க அப்படின்னா டிசைன் அண்ட் செட் தி பேராமீட்டர்ஸ் ஃபார் ஆட்டோமேட்டட் இமெயில்ஸ். இமெயில் மார்க்கெட்டிங்கை பொறுத்த வரைக்கும் ஆட்டோமேஷன் டூல்ஸ் வந்து நிறைய இருக்கு. ஸோ ஒவ்வொரு கம்பெனியில் ஒவ்வொரு டூல்ஸ் யூஸ் பண்ணுவாங்க. அந்த டூல்ஸ் எல்லாமே நீங்கள் யூஸ் பண்ண கற்றுக்கணும். அதே மாதிரி அவங்க கொடுக்குற இமெயில்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு கேட்டகரி வைஸில் கொடுத்துருப்பாங்க. ஸோ ஏதாச்சும் ஒரு பர்டிகுலர் ப்ராடக்ட்டில் இன்ட்ரெஸ்ட்டாக இருக்கிறவங்கள ஒரு கேட்டகரிலையும், ஏதாச்சும் ஒரு சர்வீசஸில் இன்ட்ரெஸ்ட்டாக இருக்கிறவங்கள ஒரு கேட்டகரியிலும் கொடுப்பாங்க. ஸோ அவங்களுக்கான கேம்பெயின்ஸை வந்து நீங்கள் ஆட்டோமேஷன் டூல்ஸில் இண்டிவிஜுவல் பேராமீட்டர்ஸை யூஸ் பண்ணி நீங்கள் இமெயில்ஸ் வந்து சென்ட் பண்ண வேண்டியிருக்கும். அப்புறம் மெயின்டைன் செவரல் டேட்டாபேசஸ். ஸோ நீங்கள் வந்து ஒரே ஒரு கம்பெனியோட இமெயில் மார்க்கெட்டிங்கை மட்டும் பண்ண போகிறது கிடையாது. உங்ககிட்ட நிறைய கம்பெனியோட இமெயில் லிஸ்ட்டை வந்து கொடுத்துருப்பாங்க. ஸோ அது எல்லாமே நீங்கள் செக்யூராக மெயின்டைன் பண்ண வேண்டியிருக்கும். அப்புறம் பில்ட் இமெயில் டெம்ப்ளேட்ஸ் யூசிங் HTML அண்ட் CSS. ஸோ இந்த இமெயில் மார்க்கெட்டருக்கு கண்டிப்பாக HTML அண்ட் CSS தெரிஞ்சே ஆகணும். இன்டெப்த்தாக தெரியல அப்படின்னாலும் ஒரு 50% தெரிஞ்சாலும் நீங்கள் மேனேஜ் பண்ணிக்கலாம். ஏன்னா ஆன்லைனில் நிறைய டூல்ஸ் வந்து அவைலபிள் இருக்குது. ஆனால் எந்த MNC கம்பெனிஸுமே ஆன்லைன் டூல்ஸை யூஸ் பண்ண மாட்டாங்க. அவங்களோட ஓன் டெம்ப்ளேட், அதாவது HTML CSSல கிரியேட் பண்ண ஒரு டெம்ப்ளேட்டை மட்டும் தான் யூஸ் பண்ணுவாங்க. எல்லா கம்பெனிஸுமே ஆல்ரெடி ஃப்ரீ டிஃபைன் டெம்ப்ளேட்ஸ் வந்து கிரியேட் பண்ணி வச்சிருப்பாங்க. ஆனால் அதே டெம்ப்ளேட் எல்லா பிஸ்னஸ்க்கு சூட் ஆகுமான்னா கண்டிப்பாக ஆகாது. அதை நீங்கள் மாடிஃபை பண்ணணும். அப்படி இல்லை அப்படின்னா நீங்கள் ஸ்க்ராட்ச்லேருந்தே புதுசாக ஒரு இமெயில் டெம்ப்ளேட்டை வந்து கிரியேட் பண்ணணும். ஸோ இதுக்கு நீங்கள் கண்டிப்பாக HTML CSS தெரிஞ்சுக்கோங்க. அடுத்து ரிப்போர்ட்டிங் ஆன் தி ஸ்பெசிபிக் ROI ஆஃப் இமெயில் கேம்பெயின்ஸ். எக்ஸாம்பிளுக்கு நீங்கள் ஒரு 10,000 இமெயில் இருக்கிற ஒரு கேம்பெயினை வந்து ரன் பண்ணுறீங்க அப்படின்னா நீங்கள் ஸ்பெண்ட் பண்ண அமௌண்ட்டுக்கு எவ்வளோ ரிட்டர்ன் உங்களுக்கு கிடைச்சிருக்கு அப்படின்றத நீங்கள் ரிப்போர்ட்டாக கொடுக்க வேண்டியிருக்கும். அடுத்து ஸ்ட்ராங் ரைட்டிங் ஸ்கில்ஸ் தட் அட்ராக்ட் கஸ்டமர்ஸ் அண்ட் கிளைண்ட்ஸ். இதுக்கு உங்ககிட்ட கண்டிப்பாக இங்கிலீஷ் நாலேஜ் வந்து கொஞ்சம் கூடவே இருக்கணும். ஸோ நீங்கள் ஒரு MNC கம்பெனிஸில் ஹையர் ஆகிறீங்க அப்படின்னா அப்போ நீங்கள் ஹேண்டில் பண்ணுற எல்லா இமெயில் டேட்டா பேஸுமே பார்த்தீங்க அப்படின்னா ஃபாரின் கிளைண்ட்ஸாக இருக்கும். அப்படி இல்லை அப்படின்னா பிஸ்னஸ் ப்ரொஃபஷனல்ஸாக இருப்பாங்க. ஸோ அவங்களோட கம்யூனிகேட் பண்ணுறதுக்கு உங்ககிட்ட ஒரு நல்ல இங்கிலீஷ் நாலேஜ் வந்து இருக்கணும். அப்புறம் ஃபெமிலியர் வித் இமெயில் மார்க்கெட்டிங் டூல்ஸ் அண்ட் டேட்டாபேஸ் டூல்ஸ். ஸோ மெஜாரிட்டி ஆஃப் கம்பெனிஸ் வந்து இங்கே நான் மென்ஷன் பண்ணியிருக்கிற இமெயில் மார்க்கெட்டிங் டூல்ஸை தான் யூஸ் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ அதனால் இங்கே இருக்கிற எல்லா இமெயில் மார்க்கெட்டிங் டூல்ஸுமே நீங்கள் யூஸ் பண்ண கற்றுக்காங்க. ஸோ இதில் பார்த்தீங்க அப்படின்னா HubSpot, Mailchimp, Sendinblue, கான்ஸ்டன்ட் கான்டாக்ட், ட்ரிப், கன்வெர்ட்கிட், கெட் ரெஸ்பான்ஸ். ஸோ இந்த டூல்ஸை தான் மோஸ்ட் ஆஃப் த MNC கம்பெனிஸ் அப்புறம் மிட் லெவல் கம்பெனிஸில் வந்து அவங்களுடைய மார்க்கெட்டிங் கேம்பெயின்ஸ்க்கு யூஸ் பண்ணுறாங்க. ஸோ அதனால் இந்த டூல்ஸ் எல்லாமே நீங்கள் எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணி பாருங்கள். அப்புறம் இமெயில் மார்க்கெட்டிங் ஜாப் ஹையரார்கிஸை பற்றி பார்ப்போம். ஸோ என்ட்ரி லெவல் ஜாப்பில் பார்த்தீங்க அப்படின்னா இமெயில் மார்க்கெட்டிங் இன்டர்ன் இருக்குது, அதே மாதிரி இமெயில் மார்க்கெட்டிங் எக்ஸிக்யூட்டிவ் இருக்குது. ஸோ இந்த 2 பொசிஷனுக்கு நீங்கள் பேசிக் நாலேஜ் ஏதாச்சும் இமெயில் மார்க்கெட்டிங் டூல்ஸை பற்றி தெரிஞ்சிங்கனாவே போதும். அப்புறம் பேசிக் இங்கிலீஷ் நாலேஜ் இருந்தால் போதும் கண்டென்ட் ரைட்டிங்க்கு. ஸோ இந்த அளவுக்கு நாலேஜ் இருந்தாவே போதும் இந்த இமெயில் மார்க்கெட்டிங் பொசிஷனுக்கு நீங்கள் ஹையர் ஆகிறதுக்கு. அதே மாதிரி மிட் லெவல் ஜாப்ல பார்த்தீங்க அப்படின்னா இமெயில் மார்க்கெட்டிங் ஸ்பெஷலிஸ்ட், அப்புறம் அசோசியேட் இமெயில் மார்க்கெட்டிங், அப்புறம் சீனியர் அசோசியேட் இமெயில் மார்க்கெட்டிங். இந்த 3 பொசிஷன் இருக்கு. இதுக்கு மினிமம் 1 இயர்லேருந்து 2 இயர்ஸ் எக்ஸ்பீரியன்ஸ் கண்டிப்பாக இருக்கணும். இதில் நீங்கள் மல்டிபிள் டொமைன்ஸ்க்கு நீங்கள் இமெயில் மார்க்கெட்டிங் கேம்பெயின்ஸை வந்து ரன் பண்ணியிருக்கணும். லைக் இ-காமர்ஸ் ப்ராடக்ட் பேஸ்ட் கேம்பெயின்ஸை வந்து நீங்கள் ரன் பண்ணியிருக்கணும். அப்புறம் சர்வீஸ் பேஸ்ட் கேம்பெயின்ஸை வந்து நீங்கள் ரன் பண்ணியிருக்கணும். அப்புறம் கார்பரேட் கம்பெனிஸ் ப்ரொமோஷன் பேஸ்ட் கேம்பெயின்ஸை வந்து நீங்கள் ரன் பண்ணியிருக்கணும். ஸோ இதெல்லாம் உங்களுக்கு எக்ஸ்பீரியன்ஸாக இருந்துச்சு அப்படின்னா உங்களை இமெயில் மார்க்கெட்டிங் எக்ஸ்பர்ட்டாக இருக்கும். அப்படி இல்லை அப்படின்னா இமெயில் மார்க்கெட்டிங் ஆப்ரேஷன் ஸ்பெஷலிஸ்டாக இருக்கும். ஸோ இந்த லெவலுக்கு நீங்கள் வரணும் அப்படின்னா மினிமம் 3 to 4 இயர்ஸ் எக்ஸ்பீரியன்ஸ் ஆக வேண்டியிருக்கும். ஸோ அடுத்த ப்ரொமோஷன் பார்த்தீங்க அப்படின்னா மேனேஜர் லெவலில் இருக்கும். ஸோ மேனேஜர் லெவல் வர இந்த இமெயில் மார்க்கெட்டிங்கை பொறுத்த வரைக்கும் மினிமம் 5 இயர்ஸ் எக்ஸ்பீரியன்ஸ் தேவைப்படும். அப்புறம் எந்தெந்த MNC கம்பெனிஸில் வந்து இந்த இமெயில் மார்க்கெட்டருக்கு டிமாண்ட் இருக்குன்னு சொல்லிட்டு பார்ப்போம். ஸோ நான் இந்த இடத்துல கொடுத்துருக்க லிஸ்ட் ஆஃப் கம்பெனிஸை வந்து நீங்கள் அவங்களோட வெப்சைட்டில் போயிட்டு விசிட் பண்ணுங்கள். அதில் இமெயில் மார்க்கெட்டருக்கான கெரியர் ஆப்பர்ச்சுனிட்டி வந்து கண்டிப்பாக இருக்கும். ஏன்னா அவ்வளோ டிமாண்டட் பொசிஷன் இந்த இமெயில் மார்க்கெட்டர். எக்ஸாம்பிளுக்கு Accenture, Infocom Network, IBM India, JP Morgan, American Express, Amazon Development Center, SAP Lab, Muthoot Finance, Bajaj Capital, Tech Mahindra, Microsoft India. ஸோ ஆல்மோஸ்ட் எல்லா MNC கம்பெனிஸ்லுமே இந்த இமெயில் மார்க்கெட்டருக்கு ரொம்ப டிமாண்ட் இருக்கு. இந்த இடத்துல நான் கொடுத்துருக்கிற கம்பெனியோட வெப்சைட்ஸில் போயிட்டு கெரியர் செக்ஷனை பாருங்க. அதில் இமெயில் மார்க்கெட்டிங் பொசிஷன்ஸ்க்கு எந்தெந்த கம்பெனிஸில் அவைலபிள் இருக்கும் அதில் நீங்கள் உங்களோட ரெஸ்யூமை அப்லோட் பண்ணுங்க. உங்களுக்கு அந்த ஜாப் கிடைக்கிறதுக்கான சான்சஸ் அதிகமாக இருக்கு. ஏன்னா இது ஒரு ஹை டிமாண்டட் ஜாப் பொசிஷன். அப்புறம் என்ட்ரி லெவலில் நீங்கள் இந்த இமெயில் மார்க்கெட்டர் பொசிஷனுக்கு வரீங்க அப்படின்னா அப்போ MNC கம்பெனியை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு 24லேருந்து 30K வரைக்கும் ஃப்ரெஷருக்கு கொடுக்குறாங்க. அதே மாதிரி மிட் லெவல் கம்பெனிஸில் பார்த்தீங்க அப்படின்னா 22லேருந்து 26K வரைக்கும் உங்களுக்கு கொடுப்பாங்க. ஸ்டார்ட் அப் கம்பெனி போனீங்க அப்படின்னா 18லேருந்து 24 வரைக்கும் கொடுக்குறாங்க. ஸோ MNCல நீங்கள் உங்களோட கெரியரை ஸ்டார்ட் பண்ணுறீங்க அப்படின்னா வித்தின் 2 இயர்ஸ்க்குள்ள ஒரு ப்ரொமோஷனோட 50K வரைக்குமே உங்களுடைய சேலரி வந்து இருக்கும். ஸோ டிஜிட்டல் மார்க்கெட்டிங்கை பொறுத்த வரைக்கும் PPC எவ்வளோ ஒரு இம்பார்ட்டண்டான ஜாபோ அதே மாதிரி இமெயில் மார்க்கெட்டரும் ஒரு ஹை டிமாண்டட் இருக்கிற ஒரு ஜாப் தான். ஸோ மெயினாக இங்கே ஹை கேட்சியான ஒரு கண்டென்ட்டை எழுதுறதுக்கான நாலேஜ் இருந்தாவே போதும் இந்த இமெயில் மார்க்கெட்டில் நீங்கள் ஒரு சக்ஸஸ்ஃபுல் கெரியரை வந்து நீங்கள் ஸ்டார்ட் பண்ணலாம்.
அதே மாதிரி பேசிக் HTML CSS வந்து நீங்கள் தெளிவாக தெரிஞ்சுக்காங்க. ஸோ இப்போ நான் சொன்ன எல்லா விஷயமும் உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். இன்கேஸ் ஏதாச்சும் புரியல அப்படின்னா கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். அதுக்கான சொல்யூஷன் கண்டிப்பாக நான் உங்களுக்கு தரேன். இன்னும் நீங்கள் என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்காங்க. அப்போ தான் நான் அடுத்து போகிற வீடியோஸ் எல்லாமே உங்களுக்கு சீக்கிரமாக ரீச் ஆகும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா ஒரு லைக் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங் அண்ட் ஹாவ் எ குட் டே.